உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பொதுமக்கள் கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, இந்த சித்திரை திருவிழா தேரோட்டத்தின் சிறப்புகள் என்ன? இன்றைய தினம் என்னென்ன நிகழ்வுகள் அங்கு நடைபெற இருக்கின்றன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஹரஹர சங்கர மகாதேவா, மீனாட்சி சுந்தர மகாதேவா என்ற கோஷம் விண்ணை பிளக்கும் அளவிற்கு உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. தேரோட்டம் சற்று நேரத்திற்கு தற்போதுதான் துவங்கி தேரானது புறப்பட்டிருக்கிறது நிலையை விட்டு. மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணத்தை தொடர்ந்து இன்று திருத்தேரோட்டமானது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க வெகு விமரிசையாக தொடங்கி இருக்கிறது. விண்ணை பிளக்கும் கோஷம் ஹரஹர சங்கர மகாதேவா, மீனாட்சி சுந்தர மகாதேவா என்ற கோஷம் விண்ணை பிளக்கும் அளவிற்கு பக்தர்கள் கோஷமிட அந்த திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். உலக பிரசித்தி பெற்ற இந்த மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், திக்கு விஜயம் ஆகியவை நடந்து முடிந்தது. அது முடிந்தபின் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாணம், சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான அந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து விழாவின் முத்தாய்ப்பாக தற்போது திருத்தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு கீழமாசி வீதி, மதுரையில் அந்த கீழமாசி வீதியில் தான் தேரடி என்ற பகுதி இருக்கிறது. தேர் நிற்கும் பகுதி வருடம் முழுமைக்கும் அந்த தேர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இந்த சித்திரை திருவிழாவின் போது அந்த தேர் அலங்காரம் செய்யப்பட்டு ஜோடனை செய்யப்பட்டு அந்த தேருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனுடனும் மீனாட்சி தனி ஒரு தேரிலும் 2 தேரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனுடன் வலம் வருவார்கள். அந்த தேருக்கு வருவார்கள். அதிகாலையிலேயே தேருக்கு கொண்டு வரப்படுவார்கள். தேர் கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கிருந்து தேரடியிலிருந்து கீழமாசி வீதி என்ற பகுதியில் இருக்கிறது. அந்த தேரடி என்பது கீழமாசி வீதி பகுதி. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி 4 மாசி வீதிகள் இருக்கிறது. கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, கிழக்கு மாசி வீதி. இந்த 4 மாசி வீதிகளிலும் இந்த தேரானது பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க இந்த தேர் இன்று பிற்பகலுக்குள் தேரடிக்கு வந்து சேரும். இன்று அதிகாலை 6:30 மணிக்கு புறப்பட்டிருக்கிறது. இந்த தேர் சரியாக ஒரு சுமார் 1 மணி அளவிற்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு தேரடி பகுதியில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதமாக கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அழைத்து வரப்படுவார்கள். அழைத்து வரப்பட்ட அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அந்த பிரமாண்ட பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனுடனும் சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் சிறிய தேருடனும்
சிறிய தேரிலும் எழுந்தருள்வார்கள். தேரோட்டமானது இப்போ துவங்கும் போது பெரிய தேர் வடம் பிடித்து இழுக்கப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் சிறிய தேர் மீனாட்சி அம்மனுடன் வடம் பிடித்து இழுக்கப்படும். சுவாமி அம்மன் திருத்தேருக்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட யானை முன்னே செல்லும். அவற்றை தொடர்ந்து விநாயகரும், இரண்டாவதாக முருகப்பெருமானும், தொடர்ந்து நாயன்மார்களும் அமர்ந்திருந்த சிறிய சப்பரங்களில் செல்வார்கள். சுவாமி அம்மனின் திருத்தேரானது மதுரை நகர வீதிகளான அந்த மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி உள்ள வீதிகள், ஈழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதிகளில் வலம் வரும். ஒரு 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக தேரடியை வந்து அடையும். மாசி வீதிகளில் ஆடி அசைந்து வரும் அந்த தேரோடும் வீதிகளில் அசைந்து வரும் அந்த தேரை காண்பதற்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருத்தேரின் முன்பாக ஏராளமான சிவபக்தர்கள் சங்கு முழங்கியபடி, அதாவது சங்கு முழங்கியபடி பல்வேறு இசைகளை இசைத்தபடியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம் பாடியும் ஹரஹர சங்கர மகாதேவா என்ற அந்த பக்தி கோஷங்கள் எழுப்பியும் இந்த தேரை வடம் பிடித்து இழுத்துச் செல்வார்கள். தேரோட்டத்தை காண மதுரை மற்றும் தெற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களான மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து, தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் இந்த தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அதிகமாகவும், இங்கு மதுரையில் இருப்பவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும், வெளிநாட்டில், வெளி மாநிலங்களில் எங்கு வேலை பார்த்தாலும் இந்த மதுரையை சேர்ந்தவர்கள் இந்த திருவிழாவை பார்ப்பதற்காக மதுரைக்கு வந்து விடுவார்கள். இந்த அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து இந்த திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவிற்கு மதுரை மாநகர காவல்துறை சார்பில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தான் இந்த தேர் செல்லும். பலத்த போலீஸ் பாதுகாப்பு, ஏனென்றால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சந்து பொந்துகளில் இருந்தெல்லாம் வருவார்கள். அவ்வளவு பக்தர்களையும் பார்த்து கண்காணித்து இந்த காவல்துறையினர் ஆங்காங்கு கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து ஆங்காங்கு மப்டி உடைகளில் பக்தர்களை கண்காணித்து, பக்தர்கள் போல் யாரும் திருடர்கள் ஊடுருவி இருக்கிறார்களா என்பதை கண்காணித்து மிகுந்த பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த தேரோட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்று மாலையில் கள்ளழகர், அதாவது மதுரை சித்திரை திருவிழா என்பது சிவ வைணவ ஐக்கிய திருவிழா. இது சிவன் திருவிழா, அதற்கு அப்புறம் வைணவ திருவிழா, பெருமாள் திருவிழா, கள்ளழகர் திருவிழா, இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா. கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு அவர் மீனாட்சியை பார்ப்பதற்காக வருகிறார். வரும் வழியில் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதற்காக மதுரை மாநகரின் அதாவது மதுரை மாநகரின் எல்கையில் இன்று அவருக்கு எதிர் சேவை நடைபெறும். பகலிலேயே எதிர் சேவை நடைபெறும். எதிர் சேவை பக்தர்கள் அவரை எதிர் சேவித்து கள்ளழகரை வரவேற்பார்கள். பின்பு அவர் கள்ளழகர் வந்த பின்பு சம்பிரதாய எதிர் சேவை தல்லாகுளம் பகுதியில், அதாவது அந்த காலத்தில் தல்லாகுளம் பகுதி தான் மதுரை நகர் எல்லையாக இருந்திருக்கிறது. அந்த தல்லாகுளம் பகுதியில் சம்பிரதாய எதிர் சேவை இன்று மாலையில் நடைபெறும். அதன் பின்பாக தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் தங்கி இருந்துவிட்டு அங்கிருந்து 1000 பொன் சப்பரத்தில் தங்க குதிரையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருள இருக்கிறார். நாளை காலையில் எழுந்தருள இருக்கிறார். அந்த விசேஷமானது, அந்த நிகழ்வானது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட இருக்கிறார்கள் அந்த வைகை ஆற்று பகுதியில். இப்பொழுது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்து இந்த திருத்தேரை இழுத்து வருகிறார்கள். இந்த தேரோட்டமானது சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.